ஜாக்லின் மைக்கேல் ஆண்டனி ஜாக்லினுடைய 39வது வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ப்ரோக்ரஸ். மற்றும் மர்சி ஆண்டனியோடைய 60வது பர்த்டே இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஜெருஷாவுடைய 11th பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஜான்ஸ் ஸ்ரீதர் மேரி புஷ்பாருடைய 25வது வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்கல்ல, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் பிருந்தா நாராயணா அடிகே, மரியா மேத்யூ மற்றும் மேரி விலோனியா மேத்யூருடைய 27ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா, மேரி விலோனியா மேத்யூ, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மனோஜ் கிளாரா குடும்பத்தினரும், பிரேம்குமார் மரியா ஃப்ளோரா குடும்பத்தினரும், மரியராஜ் எலிசபெத் ரோஸ்லின் நாதன் குடும்பத்தினர் திருவள்ளி ஒப்படுகின்றார்கள். மரித்த சிசிலியா ரத்னா, சூசை மரியாமல், ஆந்தனி ரத்னம், தாமஸ், சிசிலி எலிசபெத், ஜேம்ஸ் பொன்னுராகம், ஆரோக்கியராஜ், ரேஷ்மா சாயோடைய ஆன்மனுக்காக இந்த திருவிழை ஒப்புக்கப்படுகின்றது. கிறிஸ்துவர்களை இன்று தாய் திருச்சபை கணவன் மனைவிக்காக விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் தருகிறது. அதனால என்னுடைய திருவிழி முழுமையாக இவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் கடவுளுக்கு தேவையான வரவசம் தரும்படி நம்ம மன்றாடுகிறோம். ஒருவேளை யாராவது கொஞ்சம் லேட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் கூட கம்யூனிட் டைமில் 2 ஸ்பீசிஸும் கடவுள் கொடுப்பாரு, கலந்து கொள்ளும்படி கொள்கிறேன். இங்கே வரும்பொழுது கூட ப்ரொசஷனாக வரணும். மற்றும் யாரும் நடுவில் இங்கே வர வேண்டாம், உங்களுக்கு கம்யூனிட் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கேயே கிடைக்கும். அதனால் அங்கே இருந்து இந்த திருவள்ளியை கொள்ளவும். ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுவராகவும் புகலிடமாகவும் இருக்கும். அதனால் நீர் என்னை மீட்டி என்னுடைய நீர் என் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர். எனக்கு உணவு வழங்குகின்றீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் உங்கள் அனைவரோடும் இருப்பதா மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய தாயார் தேவையானது 6வது பொதுக்கால ஞாயிறை அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்த நாளில் நம்முடைய மறை மாவட்டமானது திருமணமான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த நாளில் இருக்கின்ற அனைத்து திருமணமானவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காக திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் பொருள் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேன், சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாய் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் இழை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் கொடிக்கொள்ள மதாம் உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியார் இன்றைக்கு இறைவனாய் என்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்து. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இன்றைய இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுப்பதும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரது திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உன் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியாய் இருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை உறுதியுடன் கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டப்படி நடக்க எனக்கு செய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தையும் பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை.
செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாரா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்கினர்களையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் வழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றே எனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூலறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்துக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரே உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தம் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போர் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யாணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் கணவன் மனைவியோடு உட்காந்துருக்கீங்க. அட்லீஸ்ட் முதல் பெஞ்சில் அப்படித்தான் தான். அதனால எல்லார் மேலையும் தூய ஆவி வரும் என செய்து பாடுவோம். அந்த ஓ பரிசுத்த ஆவி என்ற என்னுடைய 2வது சான்ஸை மட்டும் சரிங்களா. எம்மை ஒளிரச் செய்து வழிகாட்டும் போது வலுவூட்டி எமை தேற்றும் எம்மை கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும் எந்த நேர்ந்தாள் அன்றி துதி கூறி பணிவேன் இறைவா உந்தன் தீரு உள்ளபடி எம்மை நடத்தும். நடைமுறை செய்து பாடும். ஓ பரிசுத்த ஆவியே எம் ஆன்மாவின் உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 2ஆம் வாசகத்துல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் எடுக்கப்பட்டது. அந்த 2வது அதிகாரத்துல 6வது வசனம் பார்க்கப்படுகிறது. முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகின்றோம், ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல, அவர்கள் அழிவுக்குரியவர்கள். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 10வது வசனத்துல கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆராய்கின்றார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் ஆராய்கின்றார். சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் கடவுள் உங்களுடைய உள்ளத்தை ஒன்றும் இல்லாம எல்லாத்தையும் துருவி துருவி ஆராய்ச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமா. அதனால இன்னைக்கு எல்லாம் கணவன் மனைவின்னு மட்டும்தான் கேள்வி. சரிங்களா? கருத்தை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க உங்க கல்யாண நாள்ல. என்ன சொன்னீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் எப்படி இருக்கிறேன், உனக்கு பிரமாணிக்கமா இருப்பேன். இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க.
அந்த வாக்குறுதியின்படி இருக்கிற எல்லாருமே, அது முன்னால இருந்தாலும் சரிதான், பின்னால இருந்தாலும் சரி, எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படித்தான் அதை வாழ்வதற்கு இன்னும் அதிகப்படியாக இன்னும் எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுதான் இன்றைய நற்செய்தி வாசகமா இருக்கலாம், முதல் வாசகமா இருக்கலாம், இரண்டாவது வாசகமா இருக்கலாம். அதற்கு உங்களுக்கு துணையா இருக்கிறது யாரு? உங்களுக்கு துணையா இருக்கிறது யாரு? தூய ஆவி. அதான் சொன்னது. சரிங்களா? அன்புக்குரிய பிள்ளை, இன்னைக்கு முதல் வாசகத்துல பார்த்தோம் அப்படின்னா சீராக்கின் ஞான நூல் எடுக்கப்பட்டது. சீராக்கின் ஞான நூல் தெல்ல தெளிவா சொல்லியாச்சு, ஒளிவு பெறவே கிடையாது. சீராக்கி சொன்னது என்ன சொன்னாங்க தெரியுமா? வாழ்வும் சாவும் எங்க இருக்குது? முன்னாலதான் இருக்குது. வாழ்க்கையும் அல்லது சாபமும், ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருக்குது? உங்க முன்னாலதான் இருக்குது. நீ எதை தேர்ந்து கொள்ளுகின்றாயோ அதுவே உனக்கு வாழ்வாக மாறும். யோசிச்சு பாருங்க, நாம் எதை தேர்ந்து வைத்திருக்கின்றோம்? மகிழ்ச்சியை என்னுடைய குடும்பத்தில் வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது மகிழ்ச்சி இல்லாமல் சோகங்கள் துக்கங்கள் எனக்கு வேண்டும் என்று எடுத்திருக்கின்றோமா? இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒன்று ஏதாவது இருக்குதா? எல்லாரும் பொதுவா பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்கவே செய்து கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? எதை சொல்லலாம்? எதை சொல்லலாம்? பிடிக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப கஷ்டம். என்னது? கோபம். ஒரு பக்கம் இருக்கட்டு. சட்டம். ஒரு சட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. சப்போஸ் நீங்க பைக்ல டிராபிக் போயிட்டு இருக்கீங்க, சடம் திடீர்னு என்ன செய்யுது? ரெட் சிக்னல் வந்தாச்சு, அது டிராபிக். அப்பதான் என்ன செய்வோம்? முன்னாள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா திருக்கி எப்படியாவது ஓடிக்கணும் இல்லையா? டிராபிக் அப்படிப்பா. ஏன்னா நம்மளுக்கு காத்திருப்பது பிடிக்காது. வீட்டுல உங்களுடைய பிள்ளைங்க சொல்றீங்க, அந்த இடத்துக்கு போகாத, ஆனா பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அங்கதான் போக ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி, இது நீங்க பண்ணாதீங்க, அதுதான் பண்ண ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி மனைவி கணவன் இதை பண்ணாதீங்கன்னு சொன்னா அதுதான் பண்ணதுக்கு. ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது சில நேரம் இல்லையா? அன்புக்குரிய பிள்ளை, எதை நாம் எடுக்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல 3 வார்த்தை. அதுக்கு முன்னாலே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேங்க? உங்க சட்டம் இருக்கிறது அதான் அழிக்கலாம் வரல, அது என்ன பண்ண வந்தேன்? நிறைவேற்ற வந்தேன். சட்டத்தை அழிக்கலாம் வரல, நான் அதனை நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அதுல இருக்கிற சட்டத்தில் இருக்கிற ஒரு புள்ளியையோ ஒரு கமாவையோ யாருமே எடுக்க முடியாது. அது கண்டிப்பா நடக்கும். அது நடக்கிற வரை இந்த உலகம் எப்படி இருக்கும்? அழியாது. அது நடக்காம உலகம் அழியாது. நம்முடைய வாழ்க்கை இது நடக்காம கண்டிப்பா அழியவே அழியாது. முதல்ல அவருடைய போதனையை தொடங்குறாரு. போன வாரம் என்ன நற்செய்தி வாசகம் இருந்துச்சு? 2 பொருள் தான். போன வாரம் நான் திருப்பி நான் ஒப்பு கொடுத்ததுனால எனக்கு கேட்க ரொம்ப ஈஸியா இருக்கும். போன வாரம் என்ன இருந்துச்சு? 2 உப்பும் ஒளியாக இருக்கு. அதுக்கு முன்னால பார்த்தோம்னா பேர் பெற்றவர்கள் மலைப்பொழிவி, அது தொடர்ச்சியாக இன்னைக்கு நற்செய்தி. இன்னைக்கு நற்செய்தியில 3 வார்த்தை. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பழைய ஏற்பாட்டுல கொலை செய்யாதேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் உங்களை என்ன சொல்றாரு? இயேசு சொல்றது, நீ கேள்விப்பட்டது கொலை செய்யாதே, ஏன்னா நீ தண்டனைக்கு கொலை செய்ய எவரும் தண்டனைக்கு உள்ளாகுவீர்கள். ஆனா நான் சொல்லுகின்றேன், உன்னுடைய சகோதர சகோதரிகளே அல்லது அவங்க முட்டாளே என்று சொன்னாலுமே நீ பாவம் செஞ்சாச்சு. அவங்களை புண்படுத்தின உன்னுடைய வார்த்தையினால புண்படுத்தின அதுவும் பாவம், அதுவும் கொலைதான். அதனால என்ன செய்யுங்க? ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பு செய்து எவ்வளவோ நடந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை இறைவன் தூய ஆவியின் மூலமாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கட்டளையும் யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றீர்களோ முழுமையாக அவர்கள் விண்ணகத்தில் பெரியவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்ப்போம், நான் எவ்வாறு இருக்கின்றேன். ஒரு சிறிய எக்ஸாம்பிள் தான். இங்க எல்லாரும் இருக்கிறீங்க, நற்செய்தி வாசிச்ச உடனே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நேற்றைய நாட்கள் நடந்ததுதான்.
நேற்று ஒரு 2 மணி போல 3 மணி போல என்னாச்சு, எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாயாச்சு. கொஞ்சம் நேரம் போய் படுப்புமே அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. என்னைக்கு இல்லாத நேற்று தான் 12 கால், அரை மணி நேரத்தில் 12 பேர் கால் பண்றாங்க. அப்பதான் ரொம்ப டயர்டாக என்ன வரும் கோபம் வருமா வராதா? கோபம் வந்து கடைசியில் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு ஆளை பிடிச்சு கத்துன்னு கத்தியாச்சு. வேற யாரும் கிடையாது, இருந்தாங்க. கத்துன்னு கத்தியாச்சு. அடுத்து எல்லாம் முடிஞ்சிட்டு அன்னைக்கு நேற்றைய மாலை திருப்பலி அதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி எப்படி இருக்கும்? குத்துமா குத்தாதா? அன்புக்குரியவர்களே, சில நேரம் பொறுமை இழந்திருக்கின்ற பொழுது இதுதான் நடக்கும். நமக்கும் நாம் கோபத்தில் எதை சொல்லிக்கிட்டு போக நம்முடைய உறவுகளை நாம் அனைவரும் உறவுகளை பிரிக்கின்றோம். அது யாராக இருந்தாலும் செல்லும். ஆனால் இன்று நம் ஒவ்வொருவரையும் இறைவன் பார்த்து கூறுகிறது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கோபம் படுகின்ற நேரத்தில் பொறுமையை கடைபிடி. நேற்று நடந்தது முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ரொம்ப கோபத்தில் யதார்த்தமாக நடந்தது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கடவுள் எனக்கு சொன்னது, நீ இந்த காரியத்தை சொல்லிட்டாய். பேசும்போது மைக்கு பிடிச்சு பேசும்போது நிறைய பேசலாம், ஆனா வாழும்போது வாழ முடியுமா? கண்டிப்பா முடியும். கடைசியா நேற்று நடந்ததுதான் சொல்றேன், வேற எங்க சொல்லல. மாசம் முடிச்சு வெளியே போயாச்சு, மன கஷ்டத்தோட வெளியே போறேன். நான் கோபப்பட்டு திட்டினாலும் அங்க நின்று இருக்கிறாங்க, அதுக்கு ரெண்டாச்சு எடுத்து சொல்லி அவர்களும் புரிந்து கொண்டார்கள். எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. சில நேரம் கோபத்தை அப்படியே வச்சுக்கிட்டே என்ன செய்வோம், அதிகமாக வளர்த்துக்கிட்டே இருக்கும். கோபப்படுறது மனித இயல்பு. ஆனால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வது, ஒரு முறை கோபப்பட்டீங்கன்னா அதை எவ்வளவு ரொம்ப பாஸ்டா அதை சமரசம் செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனை வர்றது காரணம் இந்த கோபம். சில நேரம் கோபத்துல கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் திட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அது எவ்வளவு தூரம் போய்கொண்டிருக்கிறது, எவ்வளவு வேகமாக அந்த கோபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது காலையில தான் சொல்லுவாங்க, காலையில சண்டை போட்டீங்க அப்படின்னா எப்ப முடிஞ்சிடணும்? தூங்க போறதுனால முடிஞ்சிடணும். அப்பதான் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய இல்லமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க, என்னுடைய கோபம் தொடர்ந்து ஒரு நாளுக்கும் அடுத்த நாள் தொடர்ந்து இருக்கின்றதா அல்லது ஒரே நாளோடு முடிவடைகின்றதா? எந்த குடும்பத்தில் இறைவன் இருக்கின்றாரோ, எந்த குடும்பத்தில் இறைவன் தன்னுடைய இல்லமாக கொண்டிருக்கின்றார்களோ அந்த குடும்பத்தில் கோபமும் ஒரே நாளில் முடியும். எனவே அதற்கான வரத்தை தான் இறைவனிடம் நீங்கள் ஒவ்வொருவருமே கேட்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், விபச்சாரம் செய்யாதே. உலக ஆசைகளுக்கு நீ வீழ்ந்து விடாதே. உலக ஆசைகளில் நீ விபச்சாரம் நீ உடலால் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய எண்ணத்தாலும் செய்தாலுமே அது விபச்சாரம். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஒருவரை உன்னுடைய உடலின் நலத்திற்காக அல்லது உன்னுடைய எண்ணத்திற்காக மற்றவர்களை பார்த்தாயோ அல்லது மற்றவர்களை நீங்கள் என்னுடைய ஆசைகளுக்காக என்னுடைய தேவைகளுக்காக அவர்களை வேலை செய்ய சொல்லியிருக்கலாம், அல்லது அவர்களுடைய உழைப்பை நாம் திருடி இருக்கலாம், என்னுடைய அகங்காரத்திற்காக என்னுடைய ஆசைகளுக்காக. அதுவும் இந்த விபச்சாரம் தான். நாம சொல்லிட்டு பார்ப்போம், எத்தனை நேரத்தில் நாம் மனிதரை மனிதராக பார்க்காமல் என்னுடைய சுய லாபத்திற்காக ஒரு பொருளாக பார்த்திருக்கின்றோம் என்று சற்று நாமே நம்ம சொல்லிட்டு பார்ப்போம். அதே போல மூன்றாவதாக இறைவன் கூறுகின்றார், பொய்யானை இடாதீர்கள். சில நேரம் நாம் கடவுள் சத்தியமா பண்ணவே இல்லை, ஆனால் இன்று கூறுகின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு சான்று கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் விண்ணுலகத்தில் நீ சான்று பகர்ந்தால் சாட்சி கொடுத்திருந்தால் விண்ணுலகம் கடவுளை சார்ந்தது. அதே போல மண்ணுலகத்தில் இருந்தால் அது கடவுளுடைய காலடி. அதே போல ஆலயத்தின் மீது பொய் சத்தியம் செய்தால் அது அரசனுடையது. உண்மையில்
நீ ஆணையிட்டால் அது உணர்வுடைய கிடையாது, கடவுளுக்குரியது. எனவே யார் மேலும் ஆணையிடாதீர்கள், ஏனென்றால் அனைத்துமே உன்னுடையது கிடையாது, கடவுளுடையது. நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? முழுமையாக கடவுளை நம்ம விசுவசிக்கின்றோமா, அல்லது இந்த உலகத்தில் குறைகின்ற மாய கவர்ச்சிகளில் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோமா? சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்கும் இன்றைய செய்தி வாசகத்தின் வழியாக ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்ல இறைவன் ஒவ்வொருவருக்கும் துணை புரியும் என்பதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. கடவுளுடைய தூய் ஆவியார் வழியாக நாம் ஒவ்வொன்றையும் இறைவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க என்பதற்காக தொடர்ந்து சிறப்பாக இதனுடைய ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய வல்லமையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. என்று இந்த விசுவாசிகளின் மன்றாட்டின் போது அனைவரும் சேர்ந்து விசுவாசிகள் மன்றாட்டை சொல்லுவோம். அதன் பிறகு விசுவாசி பொது மன்றாட்டில் பதிலாக அந்த திருமண தம்பதிகளை ஆசீர்வதிக்க ஜெபமானது நடைபெறும். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணையும் மண்ணையும் நம்முடைய ஆசிரியர் சிக்கின்றேன் கற்பமாய் போட்டு சிஷ்ட கண்ணிமரந்து பிறந்தார். பஞ்சுராஜ் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலை வழி அறிவுண்டு மறித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் எழுந்தார். அருளுக்கு எல்லாம் அல்ல பிதாவாகிய தலைவர் பக்கத்தில் வைத்திருக்கின்றார். அவருடைய தீவிரையும் மத்திருக்கிற ஒருவார் சிக்கின்றேன். மற்ற கத்தலிக்க தச்சுவை சசிக்கின்றேன். புனிதருடைய புரோகிதத்தை சசிக்கின்றேன். பாவப்பத்தை சசிக்கின்றேன். நித்திய சசிக்கின்றேன். ஜீவித்தை சசிக்கின்றேன். ஆமென். அன்புமிக்கவர்களே, திருமண தம்பதிகளை அவருடைய குடும்பத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காக எல்லோருமே தன்னுடைய வலது கரங்களை உயர்த்தி பிடித்தவர்களாக அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், தூய ஆவின் வல்லமையினால் அவர்கள் நிரம்ப பொழிய வேண்டும் என்பதற்காகவும், இந்த பின்னால் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த திருமண தம்பதிகளுக்காக உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக ஜெபிப்போம். பின்னால் இருக்கிற எல்லாருமே உங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்க. திருமண தம்பதிகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக. தூயவரான தந்தையே, உலக அனைத்தையும் உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கையின் மீது உமது ஆசியை பொழிய திருவுள்ளமானே. இன்று இந்த திருமணம் என்கின்ற திருவிருட்சாதனத்தின் வழியாக ஒவ்வொருவரையுமே இணைத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த திருமண தம்பதியர் மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்கள் ஒவ்வொருடைய இதயங்களையும் பற்றி எரிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளை மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திருவை வளம் பெற செய்வார்களாக. ஆண்டவர்களே, இவர்கள் இன்பத்திலும் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருப்பீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திரு கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாய் விளங்குவார்களாக. மேலும் வல்லமை மிக்க முதுமை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண் அரசுக்கு வந்து சேரலாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல்.
ஒளி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிராவயனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையேற்று ஒளி இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்ததோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணைப்பையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வுகளின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வாழ்ந்தவர் அனைவரோடும் சேர்ந்து ஒரு புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: நாம் யாரையெல்லாம் மன்னிக்காமல் இருந்து அந்த மன்னிக்க முடியாத மனநிலையோடு இருந்த அத்தனை நபர்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் வல்லமையை விடுத்து நாமும் அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்க வேண்டியதற்காகவும், அதே போல இந்த உலகத்தின் ஆசையினால் நாம் இருந்தால் அந்த எண்ணங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இறைவன் அத்தனை மாற்றி தூய்மையான உள்ளத்தை நம்முடைய உள்ளத்திற்கு கொடுக்க வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்மில் இருக்கின்ற தீய குணங்களை மாற்றி தூய ஆவியின் வல்லமையினால் இறைவன் ஒவ்வொருவரையுமே ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க நமக்கு துணை புரிய வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூய்மை அனைத்திற்கு போற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறிவிடுவாங்க. அவர் பாடுபட உளமணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே கிண்ணத்தை வெடித்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய உடன்படிக்கை என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர்கள், எங்கள் ஆய பீட்டர், எங்கள் துணை ஆயர் சுசிநாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ், எல்லா திருநிலையினராக அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரிடம். மேலும் உயிர்ப்பினதுடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இது சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்துமாக்களையும், யாருடையாத ஆத்மாக்களையும், உத்தரகத்தில் நினைத்த ஆத்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும், இன்னும் சிறப்பாக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்ப தலைவர் குடும்ப தலைவியையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவருமே உமது வார்த்தைக்கு ஏற்ப வாழக்கூடிய ஆற்றலை தூய ஆவியின் வல்லமையினால் அவர்கள் பெற்றுக்கொண்டு இவ்வுலகத்தில் ஒளியாகவும் உப்பாகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாட்சிய மகனாக வாழக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திடும். இவர்கள் குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றியிடும். இவர்கள் ஒவ்வொருவருமே தன்னில் இருக்கின்ற தீய எண்ணங்களை மாற்றி தூய்மையான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாயிருக்கும் ஆகிய அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தந்தை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாம் தந்தையே, தூய ஆவியானவரே,
கையில பிடிச்சு உயர்த்தி சொல்லுங்க. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுதல். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்மனிதர்களும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன். திருக்குறளுக்கு விழுந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வெளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாம். உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இந்நாண்டவரே நீர் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லி அன்றோம் எனது ஆன்மா நலமடையும். இந்த நேரத்தில் கணவன் மனைவி மட்டும் முன்னால வந்து இங்கே கணவன் வருகின்ற பொழுது கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேரா வாங்க. மற்ற எல்லாருமே கணவன் மனைவியோடு மட்டும் முன்னால வாங்க. Yeah.
இயேசுவே என்னோடு பேசுவே. நீ இல்லாமல் வாழும்போது வெறுமையாகிறேன். நீ இல்லாமல் பிறந்தபோது முழுமையாகிறேன். லா 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 லா. நீ இல்லாமல் வாழ்ந்தபோது வெறுமையாகிறேன். நீ இல்லாமல் பிறந்தபோது முழுமையாகிறேன். நீ என்னோடு நானும் கலந்திட வேண்டும். நானும் நெஞ்சில் புதிய ராகம் கலந்திட வேண்டும். நீ என்னோடு நானும் கலந்திட வேண்டும். நானும் நெஞ்சில் புதிய ராகம் கலந்திட வேண்டும். இயேசுவே என்னோடு பேசுவே. நீ வந்து தங்குவே. இயேசுவே என்னோடு பேசுவே. இயேசுவே இயேசுவே பேசுவே. அவர்கள் திருமண உடன்படிக்கையில் ஒன்று சேர படித்தீர். அனைத்து திருமண தம்பதிகளும் அமைதியுடன் வாழ அருள்புரியும். அவர்களின் அன்பு நாளுக்கு நாள் வளர்ந்து முதிர்ச்சி பெற செய்யும். அவர்கள் ஒற்றுமையின் பாதையில் அன்பு மிக்கவர்களாக இருக்கவும் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்கவும் உதவி புரியும். திரு அவையின் மீது கிறிஸ்து கொண்ட அளவற்ற அன்பை தங்கள் திருமண வாழ்வில் பிரதிபலிக்குமாறு தூய ஆவியார் அவர்களின் திருமண வாக்குறுதியை புதுப்பித்து ஆழப்படுத்துவாராக. தங்கள் திருமண வாழ்வில் சோதனைகளை சந்திக்கும் போது அன்பு பொறுமையுள்ளது, கனி உள்ளது, அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், தியாகத்தில் பலம் பெறும் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி அருளும். கோபம், தவறான புரிதல்கள், பலவீனம், கவலைகள், சந்தேகங்கள் போன்றவற்றால் சவால்களை எதிர்கொள்ளும் போது பொறுமையோடு செவி கொடுக்கவும், கனிவோடு பேசவும், துணிவோடு மன்னிக்கவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு வழங்கி அருளும். ஆண்டவராகிய இயேசுவே கலிலேயாவில் கானாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவரே, அவர்களின் இல்லங்களை அளவற்ற மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நமது உயர்மறை மாவட்டத்தில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் தூய்மையிலும் பணிவிலும் ஒற்றுமையிலும் வளர அருள்மிகு பெற்ற அன்னை மரியாவும் மகிமை மிக்க புனித யோசேப்பும் பரிந்து பேசுவார்களாக. ஆமென். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வர் பொருட்டு அந்த மகனையை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமா.
ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தாள் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அறிவிப்போம். அன்புக்குரியவர்களே, அன்புமிக்க பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9:45 மணிக்கு நடைபெறுகின்ற மறைக்கல்வி வகுப்புக்கு தவறாமல் அனுப்பும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அந்த மறைக்கல்வி வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சரியாக 11 மணி அளவில் சிறப்பு திருப்பலியானது ஆங்கிலத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கும் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நம்முடைய உயர்மறை மாவட்டத்தோடு திருமண தம்பதியினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் திருமண தம்பதியருக்காக ஜெபிக்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு திருப்பலிலும் திருமண தம்பதியர்களுக்கு சிறப்பு ஆசீர்வாதங்களும் சிறப்பு பவனியும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குள்ளே வருகின்ற 18ஆம் தேதி புனித திருநீற்று புதன். எனவே இந்த நாள் உபவாசம் மற்றும் ஜெபத்திலும் இருக்கும்படி உங்களை நம்முடைய தாயார் திருவை அழைக்கின்றது. நம்முடைய ஆலயத்தில் திருநீற்று ஆஷ் வெட்னஸ்டே அன்று திருப்பலியானது வெள்ளிக்கிழமை நடைபெறும் போல நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை 6 மணிக்கும் மாலை 5:30க்கும் ஆங்கிலத்தில் திருப்பலியும், காலை 7 மணிக்கும் மற்றும் 6:30க்கு மாலை வேளையிலும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல காலை 10 மணிக்கு கன்னடத்திலும் 11 மணி அளவில் 11:30க்கு தமிழிலும் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தவக்காலத்தின் தொடக்கத்தில் அநேக காரியங்கள் நாம் எடுக்க வேண்டும். அதில் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய பகுதியில் நடைபெறுகின்ற அன்பியத்தில் பங்கு கொள்ளவும், நல்ல ஒரு பாவசிங்க தினம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அதே வேளையில் குறைந்தபட்சம் 15 நிமிடமாவது நற்கருணை ஆராதனை பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 15 நிமிடமாவது விவிலியம் வாசிக்க வேண்டும் என்பதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற அல்லது நாம் தனிப்பட்ட முறையிலும் சிலுவை பாதையும், அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஏதாவது ஒரு மீன், ஒரு உணவானது பாவத்திற்காக பரிகாரமாகவும் எடுக்க வேண்டியதற்காகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல கண்டிப்பாக நான்வெஜ் அல்லது அந்த ஏதாவது உங்களுடைய உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய தாயார் திருவை நம் ஒவ்வொருவருமே அழைக்கின்றது. அதே வேளையில் 10 ஒரு பங்கை ஆலயத்திற்கு அல்லது காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய தாயார் திருவை தவக்காலத்திலாவது நீங்கள் கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதே வேளையில் குடிப்பழக்கத்தில் இருப்பவர்கள் அல்லது புகைப்பழக்கத்தில் இருப்பவர்கள் தவக்காலத்திலாவது அதை முழுமையாக எடுக்காமல் இருக்க உங்களை அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தில் இருக்கின்ற வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம் போல 6 மணிக்கும் 5 மணிக்கும் ஆங்கிலத்தில் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதையும், 7 மணிக்கும் மற்றும் மாலை 6 மணிக்கும் தமிழில் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதையும், 8:30க்கு கன்னடத்தில் சிலுவை பாதையும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், 10:30க்கு தமிழில் சிலுவை பாதையும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை
மாலை 5:15க்கு சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறுவதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விவரங்கள் அனைத்துமே செல்லுகின்ற பொழுது பெரிய பேனரானது கட்டப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற புதன்கிழமை உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே அந்த நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்கள், வருகின்ற வாரங்களில் திருநாட்கள் வருகின்ற சனிக்கிழமை புனித பீட்டர் டோமின் அவருடைய திருநாள் சிறப்பிக்கப்படுகிறது. வருகின்ற வாரத்தின் அன்பியங்கள் சென்ட் பவுஸ்டினா, சென்ட் மார்த்தா இன்று மாலை 5 மணிக்கும், சனிக்கிழமை சென்ட் ஜோசப் மாலை 6:30க்கும், சென்ட் ஜெரோம் 7:15க்கும், ஞாயிற்றுக்கிழமை சென்ட் ஜூட் 4 மணிக்கும், சென்ட் தாமஸ் மற்றும் அவருடைய பாத்திமா, சென்ட் மதர் தெரேசா அன்பியமானது மாலை 6 மணிக்கும் நடைபெறுவதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புகளிலே இன்று புனித சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அன்பியமானது திருப்பள்ளியுடைய அந்த வாசிக்கப்படும் என்னன்னு தெரியல, இன்னைக்கு வாசிக்கல. அடுத்த வாரம் யார் உங்களுக்கு உரைக்கப்படுகிறது, அடுத்த வாரம் அன்பியம் தயவு செய்து அந்த வாசகங்களை வாசித்து நீங்கள் பயிற்சி பெற்று வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அன்புகளிடையே நம்முடைய ஆலயத்தில் டெய்லரிங் மற்றும் புதிய ரிலீஜியஸ் ஸ்டாலானது இருக்கிறது. அதிலே பங்கு கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு நோட்டீஸ் போர்டானது இருக்கிறது. அதை பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே சொன்னது போல 2023, 24, 25 இந்த நாட்களில் திருமணம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து திருமணம் முடிந்தவர்களுக்கான ஒரு 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அவர்களுக்கான சிறப்பு முகாமானது, செமினாரானது நடைபெறுகின்றது. எனவே நம்முடைய ஆலயத்தில் 3 வருடங்கள் திருமணமானவர்களுக்கு அந்த முகமானது இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரிந்தவர்களை தயவு செய்து அனுப்பும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சென்ட் பால் புக் சென்டரில் இருந்து அவர்கள் பைபிளானது எல்லா லாங்குவேஜிலும் எல்லா மொழிகளிலும் கொடுக்கின்றார்கள். யாருக்கெல்லாம் உண்மையாகவே பைபிள் தேவைப்படுகிறது என்றால் பங்கு தந்தையோ அல்லது பங்கு அலுவலகத்தையோ உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய உறுப்பினர்கள் தயவு செய்து அதனை பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சென்ட் ஜோசப் காமர்ஸ் காலேஜில் சைக்காலஜி மற்றும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அகாடமிக் இயர் ஆனது தொடங்குகிறது. யாராவது சேர விருப்பமானால் உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 45,600 ரூபாய். உங்களுடைய தாராளத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியராக தலைவணங்குவோம். காணாமல் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவுள்ளமான ஆண்டவரே, உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தமது ஆசியை நிறைவாய் அளிப்பாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் தம் அன்பை இடைவிடாது உங்கள் உள்ளத்தில் பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புதிய எதிர்நோக்கில் நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு சாட்சியுள்ள மகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது.
for the next